இன்னைக்கு கல்லூரிகளிலே இப்படிப்பட்டதான வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை வளவிரிச்சு வச்சிருக்காங்க, வலைத்தளத்துல வச்சிருக்காங்க. கடைசி காலத்துல ஞானமா பேசுறோம்னு சொல்லி இந்த லிபரல் டாக்டரின்லாம் நிறைய வந்திருக்கு. இப்ப தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல். இந்த நம்ம வாலிப பிள்ளைகளை பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை ஆன்லைன்ல வச்சிருக்காங்க. இங்க நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க. இந்த போய் ஆன்லைன்ல உட்கார்ந்துக்கிட்டு சர்ச் பண்றேன்னு ஒண்ணு வந்திருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள இருந்தால் அதுக்கு பேர் வேஸ்ட். அதுக்கு பேர் என்னது? வேஸ்ட். தேவையில்லாம இருந்தாலும் அதுக்கு பேர் வேஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாததை படிப்பதும் வேஸ்ட். சிலர்லாம் உட்கார்ந்து எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்குது. அவன் ஏதாவது ஒரு நூதனமான கேள்வி கேட்டு விட்டுறான். அது அவன் பிசாசோட வேலையை என்ன தெரியுமா? உன்னை குழப்பி விடுறது. அவ்வளவுதான். அவன் நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். முதல்ல உங்களை குழப்பி விட்டுருவான். பிசாசு ஏவாள்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? நீ புசிக்கும் நாளிலே சாகிறது இல்லைன்ட்டான். இப்ப இந்த அம்மாவுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவர் சாவேங்கிறாரு, இவன் சாவ மாட்டேங்கிறான். எது உண்மை? இந்த சந்தேகமே போதும் பிசாசு உன்னை இழுத்துட்டு போறதுக்கு. நீ என்ன சொல்லணும்? நீ சாவேன்னு சொன்னாலும் சரி, சாவ மாட்டேன்னு சொன்னாலும் சரி, என் தேவன் சொல்லி இருக்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு, நான் சாப்பிட மாட்டேன், வேலை முடிஞ்சு. அதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் இங்க தேவை கிடையாது. பிசாசுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. அநேக காரியங்களை படிச்சதுனால நீங்கள், அதான் வசனம் சொல்லுது, அறிவு பெருக்கம் நோய் பெருக்கம். தயவு செய்து இந்த மாதிரி சர்ப்பங்கள் வருது, உங்கள் குடும்பத்தை வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் வைத்தார். சர்பத்தை உள்ள விட்டுட்டு வெளியே துரத்துறதுங்கிறது ரெண்டாவது, உள்ள வர விடாம தடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட். உங்க குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் வரக்கூடாது. அதுக்கு முதல்ல தேவை நீங்க அதை வேலி அடைச்சு பாதுகாத்துக் கொள்ளணும். வீட்டுக்குள்ள முதல்ல இந்த மாதிரி காரியங்கள் இருக்கணும். நல்ல ஃபேமிலி பிரேயர் இருக்கணும். முதல்ல நல்ல ஜெபம் பண்ணி டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கணும். நீங்க ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்கா இருந்தாலே இப்படிப்பட்டதான, உங்களுக்கு ஊர்ல ஒரு நார்மல் விஷயம் சொல்லுவாங்க பாருங்க, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா எந்த மிருகமும் என்ன செய்யாது, கிட்ட வராதும்பாங்க. காட்டுல தங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? தூங்க போறவங்க நல்ல நெருப்பை எரிச்சு புகையை போட்டு விட்டு போய் படுத்துருவாங்க. காரணம் என்னன்னா, நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தா என்ன செய்யாது, எதுவும் கிட்ட வராதும்பாங்க. அதே மாதிரி தான் நீ ஆவியில அனலா இருந்தினாலே எந்த பிசாசும் உன் கிட்ட வராது. நீங்க கர்த்தருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு வராது. உங்க வீடு அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இருக்கணும். ஆளாளுக்கு ஒரு போன் எடுத்து 4 பக்கம் போயிடுறிய, 4 பேரும் ஞானமா பேசுறிய. அத்தனை ஞானமும் யூடியூப் ஞானம். ஒண்ணு கூட பைபிள் ஞானம் இல்ல. யூடியூப் ஞானத்தை 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு, உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு, உட்காந்து குடும்பமா முதல்ல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க. அதுக்கப்புறம் பிள்ளைகளோட உட்காந்து அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. முந்தையெல்லாம் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் அந்த பிள்ளை நடக்கிறத வச்சே சொல்லுவாங்க, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா ஆமாவான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நடைய வச்சு சொல்லுவாங்க. பையன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது முகத்தை வச்சு அம்மா சொல்லும், அவன் பசியில இருக்கிறானா இல்லையான்னு. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு இருக்கணும். உங்க பிள்ளைய பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியணும் அவன் ஸ்பிரிச்சுவலி சரியா இருக்கானா இல்லையான்னு. அந்த அளவுக்கு நீங்கள் ஆவியில வளர்ந்திருக்கணும். இல்லைன்னா கடைசி காலத்தில் குடும்பத்தை கர்த்தர் கூட நிறுத்த முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து கொள்ளுங்க. பைபிள் முழுக்க ஒரு பெரிய டிராஜடி பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் நீதிமான்களுடைய பிள்ளைகள் கெட்டு போயிட்டார்கள். அதான் இங்க இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏனோக்குடைய பையன் மெத்துசுலா பேழைக்குள்ள வரமாட்டார். நீங்க அதுக்கு அடுத்து போய் பாருங்க, ஆபிரகாமுடைய சந்ததியில இஸ்மவேல் கெட்டு போயிடுவான். அடுத்து ஏசாவுடைய யாக்கோபு இதுல ஈசாக்குடைய சந்ததியில ஏசா கெட்டு போயிடுவான். யாக்கோபுடைய சந்ததியில பாருங்க, யூதாவும் இவனும் யோசேப்பை தவிர மிச்சம் எல்லாமே பிரச்சனையா இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போங்க, சாமுவேல் பிள்ளைகள் கெட்டு போயிருப்பாங்க, ஏலி பிள்ளைகள் கெட்டு போயிருப்பாங்க. நீங்க தாவீதின் பிள்ளைகள், தாவீதோடைய பையன் சாலமோன், யோசித்து பாருங்க. நீங்கள் நீதிமான் என்கிறதுனாலே மட்டும் உங்கள் குடும்பம் பரலோகத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்ததுல பிரதானமானதை பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டியது நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தான் கொண்டு வரணும் பரலோகத்துக்கு. நீங்க வச்சிருக்கிற எதை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகள் ஆத்துமாக்களை இழந்துடாதீங்க. இன்னைக்கு சர்பம் வீட்டு வாசல்ல நிக்குது, உங்க பிள்ளைகளை கவ்வி கொண்டு போறதுக்கு நிக்குது. ஸ்கூலுக்கு அனுப்புறோம், காலேஜுக்கு அனுப்புறோம், எல்லாம் நம்ம அனுப்புறது பாபிலோனுக்குள்ள அனுப்புற மாதிரி. ஆனா நம்ம பிள்ளை தானியலா இருந்துச்சுன்னா பாபிலோன்ல எந்த பிரச்சனையிலும் தப்பிச்சு வந்துடும். ஆனா நம்ம பிள்ளை ஸ்ட்ராங்கா இல்ல, அது எருசலேமிலேயே கெட்டு போகும். தயவு செய்து குடும்பத்துல டெய்லி ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்க. ஸ்பிரிச்சுவலி உங்க பிள்ளைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பெற்றோரை பிள்ளைகளை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கூட்டு வரதில்லை, உட்கார்ந்து படின்றாங்க. வீட்டுல படிப்பு முக்கியம், நான் இல்லைங்கள, அது ரெண்டாவது. எக்ஸாம் முக்கியம், அது ரெண்டாவது. உங்க பிள்ளைகளுடைய ஆத்துமா தான் முக்கியம், அது ஃபர்ஸ்ட். பிள்ளை டாக்டரா இருக்குதா இன்ஜினியர் ஆகிறத விட உங்க பிள்ளை பரலோகத்தில் இருக்குதான்றது பார்க்கணும். டாக்டராகி இன்ஜினியர் ஆகட்டும், வேணான்னு சொல்லல. டாக்டராகி இன்ஜினியரிங் நரகத்துக்கு அது போயிடக்கூடாது. டாக்டராகி இன்ஜினியரிங் பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகும்போது டாக்டர் வந்தாரா இன்ஜினியர் வந்தாரான்னு பார்க்க மாட்டாங்க.
உண்மையும் உத்தமம் உள்ளவன் வந்தானா தான் பார்ப்பாங்க. சோ இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுங்க. மார்க் 4 குறையட்டும், பிரச்சனை இல்ல. உங்க பிள்ளை ஆவில வளர்ந்துட்டா சோத்திரம். இன்னும் சொல்றேன், அப்படிலாம் இருந்தா எப்படிங்க வாழ்க்கையில முன்னேறலாம்? நாளைக்கு என் பிள்ளை எதிர்காலம் என்ன ஆகும்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய பார்வையில உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உங்க பிள்ளை உண்மையா இருந்துச்சுன்னா படிச்சாலும் படிக்காவிட்டாலும் கர்த்தர் உயர்த்துவார். அவன் உண்மைக்கு தக்கதாய் உயர்த்துவார். ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாய் மாத்த கர்த்தரால் முடியும். இயேசு கிறிஸ்து 12 சீஷரை செலக்ட் பண்ணும்போது வெறும் படிக்காதவனையும் செலக்ட் பண்ணல, வெறும் படிச்சவனையும் செலக்ட் பண்ணல, கவர்மெண்ட் ஸ்டாஃபையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, மீன் பிடிக்கிறவரையும் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருடைய பார்வையில அவன் மேல் உள்ள அழைப்பு தான் முக்கியமே ஒழிய அவன் யாரு, என்ன கோத்திரம், என்ன குவாலிபிகேஷன் கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. இது அறிவு பெருக்கத்தின் காலம். எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, படிங்க. ஆனா கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். தயவு செய்து கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தர் கொடுத்த தோட்டத்தை விட்டுட்டு நீங்க தோட்டத்துக்குள்ள அந்த பழம் பறிச்சு வச்சேன், இந்த பழம் பறிச்சு வச்சிருக்கிற ஆண்டவரை, எல்லாம் வச்சிருக்க ஆண்டவர் கேட்பாரு, உன் பிள்ளை எங்கன்னு கேட்பாரு. உன் பிள்ளை எங்க? எல்லா வீட்டுக்குள்ள இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, நல்ல காஸ்ட்லி கார் இருக்குது, பிள்ளைகளுக்கு சொத்து இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க, நல்லது. அது உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வச்சது, அவங்க மேல உள்ள அன்பு, நான் இல்லைன்னு சொல்லல. உங்க பிள்ளைகள் எங்கே? இவ்வளவுக்கும் யோசிச்சு பாருங்க. தகப்பன் எல்லாத்தையும் கட்டிட்டான், பையன் பண்ணி தவிடு தின்னுகிட்டு இருக்கான் உட்காந்து. அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும் பாருங்க. அப்பா எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு, பையன் எங்க இருக்கான்? பண்ணி தவிடு தின்னுகிட்டு இருக்கான். அப்பா உட்கார்ந்து இருக்காரு இங்க. அந்த அப்பா காத்துக்கிட்டே இருக்கிறார்.